தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக 2 முக்கிய குற்றவாளிகளை ராஜஸ்தான் போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜஸ்தானின் சிகார் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவர் கேரளாவில் MBBS படித்து வருகிறார். மே 1ஆம் தேதி அவர் சிகாரில் உள்ள தனது உறவினருக்கு கையால் எழுதப்பட்ட மாதிரி வினாத்தாளை அனுப்பியுள்ளார். மேலும் இந்த வினாத்தாளை படித்தால் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறலாம் என்றும் கூறியுள்ளார். கடந்த 2ஆம் தேதி சிகாரில் உள்ள நீட் தேர்வு பயிற்சி மைய உரிமையாளருக்கு மாதிரி வினாத்தாள் கிடைத்திருக்கிறது. அந்த வினாத்தாளை அவர் தனது மாணவ மாணவியருக்கு வழங்கியுள்ளார். இதே வினாத்தாளை சிலர் சமூக வலைதளங்களில் 2 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்துள்ளனர். தொடர்ந்து 3ஆம் தேதி நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளும் சிகாரில் பரவிய மாதிரி வினாத்தாள் கேள்விகளும் ஒன்று போல இருப்பதை சிகாரில் உள்ள மற்றொரு தேர்வு பயிற்சி மைய உரிமையாளர் கண்டுபிடித்தார். அதாவது நீட் நுழைவுத் தேர்வில் 180 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் சுமார் 150 கேள்விகள் மாதிரி வினாத்தாளில் அப்படியே இடம்பெற்றிருந்தன. இதுகுறித்து சிகார் நீட் தேர்வு பயிற்சி மைய உரிமையாளர் உத்யோக் நகர் போலீஸ் நிலையம் மற்றும் NTA அமைப்பிடம் புகார் அளித்தார். கடந்த 7ஆம் தேதி வினாத்தாள் கசிவை NTA ஒப்புக்கொண்டது. ராஜஸ்தான், உத்தரகண்டில் வினாத்தாள் கசிந்திருந்தது என்றும் இதுகுறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரிக்க பரிந்துரை செய்திருப்பதாகவும் NTA அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ராஜஸ்தான் போலீசார் இணைந்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக சிகார், ஜூன்ஜுனு மற்றும் உத்தரகண்ட் தலைநகர் டேராடூனைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஷிகார் நகரில் RK கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்தி வந்த ராகேஷ், ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணிஷ் யாதவ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது CBIக்கு வழக்கு மாற்றப்பட்டு இருப்பதால் அனைத்து ஆதாரங்களையும் CBI அதிகாரிகளிடம் வழங்கப்பட உள்ளன. மேலும் CBI விசாரணையில் மேலும் பல்வேறு உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் என்று ராஜஸ்தான் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தனர்.